அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். அன்பார்ந்த சொந்தங்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, ஒரு ஒரு விளம்பர வீடியோ கிடையாது. நம்ம நாட்டுடைய தேசப்பற்று இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் துரேந்தர் த ரிவெஞ்ச். தமிழில் பார்த்தோம். நான் கூட முதல்ல பெரும்பாலும் படம்லாம் பார்க்கறது கிடையாது. பசங்க சொன்னாங்க சரி போய் பார்க்கலான்ட்டு. தமிழில் அதுவும் வந்துருக்குன்ட்டு. இந்தியாவில் தெரியாது. அதான் நம்ம நாட்டில் தான் இந்தியெல்லாம் அது எழுதப்படாத சட்டம். அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் கற்றுக்கலாம். ஸ்டாலின் வீட்டில் இருக்கவங்க டுபாகூர் துண்டிச்சிட்டு தத்தி முதல்வர் இருக்கிறதுல ஸ்டாலின் அவர் வீட்டில் இருக்கவங்க பேரம் பேத்தி எல்லாம் கற்றுக்கலாம். உதவாத நிதி இருக்கிறதுல பால் டாயில் பாப்பு அவங்க வீட்டில் இருக்கவங்க கற்றுக்கலாம். இன்ப நிதி அவங்கெல்லாம் கற்றுக்கலாம். நம்ம மட்டும் கற்றுக்கூடாது. அதனால் நம்ம இஸ்லாமியர்களாக இருந்தாலும் இந்த தெரியாமையே வாழ்ந்தாச்சு. இனி வரக்கூடிய சந்ததிக்கும் இந்தியோ தெலுங்கோ மலையாளமோ கன்னடமோ உருதோ பெங்காலியோ எதுவுமே கற்றுக் கொடுக்காம அப்படியே ஓட்டுவாங்க. ஆனால் உருது மட்டும் விட்டுருவாங்க. ஏன்னா எங்களுடைய சிறுபான்மை வாக்கு வங்கி இருக்குல்ல, அதுக்காக திமுககாரவங்க அதுவும் திராவிடத்தில் சேர்த்த மாதிரி நினச்சிக்கிட்டு உருதை மட்டும் விட்டுருவாங்க. அது இந்தியில் வராது போல். இப்போ சரி, அந்த லைன் அப்படியே இருக்கட்டும். இப்போ என்னென்னா துரேந்தர் படத்தில் நாங்கள் கூட ஒரு காலத்தில் நினச்சோம், அந்த 500 நோட்டுக்காக மோடிஜி இந்த மாதிரிலாம் இது ஸ்டாப் பண்ணிட்டாரு, பேன் பண்ணிட்டாரு, 500,000 பேன் பண்ணிட்டாரு, நடு ரோட்லலாம் நைட்லலாம் தெரிஞ்சாங்க கொண்டாங்க. ஆனால் ஒரு அரசாங்கத்துக்கு தான் தெரியும் இது எதுக்காக அவங்க பண்ணாங்க, இதுக்கோட பின்விளைவுகள் எப்படி இருக்கும், இது பண்ணலைன்னா எவ்வளோ பாதிப்பு இருக்கும். இதெல்லாம் அவங்க சிந்தித்து செயல்படுறாங்க. நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஒரு சாதாரண ஒரு சாமானியர்களாக தான் வாழ்ந்துகிட்ருக்கோம். தெரியவும் கூடாது. அதான் நல்லது. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிடவும் கூடாது. இப்போ பொய் ஒன்று சொன்னாங்களே, இப்போ மோடிஜி 15 லட்சம் போடுறாரு அப்படின்னு சொல்லி அவர் வாயால் எல்லாருக்கும் இந்த குடிமகன்கள் அத்தனை பேருக்கும் இல்லை ரேஷன் கார்டு குடும்ப அட்டை வச்சுருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நான் 15 லட்சம் போடுறேன்னு சொன்னாதா? சொல்ல கிடையாது. 15 லட்சத்துக்கு உண்டான நலத்திட்டங்களை செய்தேன்னு சொல்லியிருக்காரு. ஒன்று. அதுபோல் கழிப்பிடம் கட்டி கொடுக்குறது கொள்வது. இப்போ கூட தூத்துக்குடியில் ஒரு மாணவி பாருங்க, கழிப்பிடம் கழிக்க ரெஸ்ட்ரூம் போகும்போது தான் அவங்களுடைய இயற்கை உபாதையை கொண்டு போய் கழிச்சிட்டு வரதுக்கு போன இடத்துல தான் அவங்கள பாலியல் பலாத்காரம் பண்ணி நல்லா படிக்கிற பொண்ணு கண்டம் துண்டமாக வெட்டி போட்டிருக்காங்க. ஒரு பொண்ணை பெற்றவனாக சொல்கிறேன், ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டம். அது ஏதோ சொல்லுவாங்களே, பொண்ணை பெற்றவங்களுக்கு தான் தெரியும் அந்த வழி. மற்றவங்களாம் சும்மா வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது. திமுககாரங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க வீட்டிலையே ஒரு பொண்ணு எல்லாம் காப்பாற்றணும், எல்லா கடவுளும் காப்பாற்றணும், அவங்க வீட்டு பெண்ணுக்கு நடக்கணும்னு நான் சொல்லலை. ஆனால் நடந்தால் கூட அந்த திமுகவை தான் உயர்த்தி பிடிப்பாங்க. காரணம் என்னென்னா பைத்தியம். கலைஞருக்கு வரைக்கும் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓகேங்களா. அதுவும் கட்டுமதம் தான். சுடலையை விட அவர் எவ்வளோ தேவலாம் தான். சுடலை ஒரு தற்குதி மண்ணு மூட்டை அப்படின்னு திமுக இருக்கவங்களே சொல்லியிருக்காங்க. நான் இப்போ புதுசாக சொல்லலை, திமுக இருக்கவங்களே சொல்லியிருக்காங்க. அது ஒரு மண்ணு மூட்டை, வெட்டி சோறு, தண்டை சோறு, ஒரு காகிதம்னு, அது ஒரு பொம்பளை பொறுக்கி. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க பார்த்திங்கன்னா இவங்க குடும்பத்தை வளர்க்கறதுக்கான ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். வேறு எந்த பர்பஸுக்காக திமுக இன்றைக்கி நாட்டில் இருக்குது நீங்களே சொல்லுங்கள். உங்கள் மனசாட்சியை தொட்டு அல்லாவுக்கு பயந்து, இல்லை நீங்கள் வணங்குற அந்த கடவுளுக்கு பயந்து சொல்லுங்கள், எதுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுது? முதல் கலைஞர் ஸ்டாலின், துண்டிச்சிட்டு தத்தி முதல்வர் ஸ்டாலின், அதுக்கடுத்து இப்போது உதவாத நிதி பால்டாயல் பாபு, உதயநிதி, உதவாத நிதி உதயநிதினு கூட சொல்லக்கூடாது. அடுத்து இன்ப நிதி கையில் போகுது. அப்போ இன்ப நிதி மேரேஜ் ஆகி எப்படியும் 40 பொண்டாட்டி இருக்கும். அதில் ஏதாவது ஒரு பொண்டாட்டியில் ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை இன்ப நிதிக்கு ஏதோ ஒரு நிதின்னு ஒரு பேரை வச்சுருவாங்க அந்த குழந்தைக்கு. அந்த நிதிக்கு இந்த நாடு போயிடும். ஆக காலங்காலமாக வாழையடி வாழையா இந்த சமூகம் கொத்தடிமைகளாக அந்த 200 ரூபா ஊபிஸ்ன்னுவாங்களே, இப்போ கொஞ்சம் முன்னேறி 500 ரூபா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி பார்த்தோம், மினிஸ்டர் அறநிலையத்துறை அமைச்சர் அல்லேலூயா பாபு அவர் 500 ரூபா கொடுக்குறாரு. அந்த வீடியோலாம் வந்தது, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ எதுக்குன்னா நம்ம நாட்டை எப்படி சுக்காக சல்லியான்னு ஒதுக்கி வச்சு பொம்பளை பிள்ளைங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. நான் என்ன சொல்கிறேன், ரோடு தான் சரியாக போடல, லைட்டு தான் சரியாக இல்லை, நிறைய விபத்துகள் நடக்குது, நிறைய பேர் ஊனமாகறாங்க, நிறைய பேர் உயிரிழக்கிறாங்க, சாராய கடையை திறந்து வச்சுருக்கீங்க,
எல்லாம் குடிச்சிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க வெளியே இருக்கிற பிரச்சனையை மட்டும்தான் ஏதோ குடிக்கிறாங்க போதாங்க வதாங்க கிடையாது. அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே போய் அவங்கவுங்க மனநிலையிலேருந்து பாருங்கள். ஒரு மனுஷன் குடிக்கிறான்னா அப்படியே குடிச்சிட்டு இப்படியே ரோபோ மாதிரி போய் வீட்டில் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிட மாட்டான். அவன் என்னென்ன அளப்பதெல்லாம் பண்ணுவான். வீட்டில் பொண்ணை போட்டு அடிப்பான், பொண்டாடியை போட்டு அடிப்பான், பெத்த பிள்ளைய போட்டு அடிப்பான். நாங்கள் கண்ணால் பார்த்து நிறைய குடும்பங்கள் சீரழிஞ்சு சின்ன பின்னமாவது வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு தற்கொலை பண்ணிக்கலாமான்ற எண்ணத்துலலாம் இருக்காங்க. அவர் தண்ணியை போட்டு வீட்டு வாசல்லையே சிறுநீர் கழிக்கிறது, மலை ஜலம் கழிக்கிறது, குழந்தைங்க முன்னாடியே பேண்ட் சட்டையெல்லாம் கட்டுறது, தெரியல போதை, அவ்வளவும் போதை. இது இல்லாமல் ஸ்கூலில் இருக்கிற பசங்கக்கிட்ட கூட நல்ல நம்ம ஸ்டாலின் அப்பா இருக்காதுல்ல டப்பா, அவர் மூலயமா கடவுள் அதனால நல்லபடியாக கஞ்சா சப்ளை ஆகுது. மெத்தப்பட்ட மைன் போதை பொருள் என்னென்னமோ பேர் புதுசு புதுசாக வருது. டிகிரி படித்த எங்களுக்கே தெரியல. அப்போ பாமர மக்களுக்கு எப்படி தெரியும்? அந்த பிள்ளைங்களை கண்காணிக்க முடியல. இது எவ்வளோ தூரம் ஒரு சீர்கேடு ஏற்படுத்துது. நம்ம நாட்டை எப்படியெல்லாம் காப்பாற்றணும், எப்படியெல்லாம் காப்பாற்றிருக்காரு மோடிஜி. இந்த 500,000 ரூபாயெலாம் எதுக்காக பேன் பண்ணாங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இந்த துரேந்தர் படம் பார்க்க மூலிமா நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும். இப்போ கூட நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிடாது, ஒரு 5% தான் தெரியும். ஏன்னா எப்போவுமே இராணுவமும் அந்த அரசாங்கமும் நிறையா விஷயத்த ஷேர் பண்ண மாட்டாங்க, மக்களுக்கு ஷேர் பண்ண மாட்டாங்க, ஷேர் பண்ணக்கூடாது, சட்டம் தான். இது மத்திய அரசு மட்டும் இல்லை, மாநில அரசும் அதே தான். அதனால தான் அவங்க எம்எல்ஏ பதவியோ கவுன்சிலர் பதவியோ இல்லை முதலமைச்சரோ பதவி இருக்கும்போது நம்மளுடைய நாட்டுடைய இறையாண்மைக்கு கட்டுப்படுவேன், என்னுடைய சொந்த விருப்பு வெறுப்பை காட்ட மாட்டேன், அரசு பாதுகாப்பான விஷயங்களில் நான் தலையிட மாட்டேன், அதை வெளியில் எக்காரணத்தை கொண்டும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவங்ககிட்ட எழுதி கையெழுத்து வாங்குறதுக்கு காரணம் இதுதான். கவர்மெண்ட் அரசாங்கத்துக்கு உண்டான எந்த ரகசியத்தையும் வெளியிடக்கூடாது, அது ஒன்று. ரெண்டாவது, நம்மளுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் உண்மையிலே சொல்கிறேன் கிரேட். அன்றைக்கி கூட நான் பெருநாள் அன்றைக்கி வந்திருந்தேன், நிறைய இஸ்லாமியர்கள் படத்துக்கு வந்திருந்தீங்க, ரொம்ப பாராட்டினீங்க. மோடிஜி ஃபோட்டோவை காட்டும் போது ஒரு எப்படி சொல்கிறது, ரஜினியோ விஜயோ அஜித்தோ இப்படி வர மாதிரி எல்லோரும் கற்றுனாங்க, அப்ரிஷியேட் பண்ணாங்க, சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஈரானுக்கு அமெரிக்காவை பிடிக்காது, அமெரிக்காவுக்கு ஈரானை பிடிக்காது, ஈராக்கை பிடிக்காது, நம்மளையும் சில நேரங்களில் பிடிக்கும், சில நேரங்களில் பிடிக்காது. ஏன்னா அவன் காலு கீழே இருக்கணும், போட்டு மிதிச்சிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறான். அவன் சொல்கிறது தான் கேட்கணும். இந்த நாடு முழுக்க இருக்க எல்லா நாட்டிலையும் இருக்கவங்களும் அவன் சொல்கிறது தான் கேட்கணுன்னு அவன் நினைக்கிறான். அது நடக்காது. எல்லாம் போதுமானவன், எல்லா கடவுளும் இருக்காங்க, பார்த்துக்குவாங்க. அதில் இப்போ ஸ்டாலின் கூட சொன்னார், ஐயோ இந்தியா மோடிஜி அமெரிக்காவுக்கு அடிபணியுது, பெட்ரோல் அங்கேருந்து வருது அப்படின்னும்போது ஒரு வாரம் தான் அவன் டொனால்டு ட்ரம்ப் டைம் கொடுத்துக்கிறாரு. மோடிஜி சொல்லிட்டாரு, எனக்கு டைம் கொடுக்க எவனும் அவசியம் இல்லைடா, அது திமுதா தினாவட்டா சொல்ல, இந்த இந்திய நாடுன்ற கர்ஜனை நாம் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா மடியில் கணந்தால் தான் வழியில் பயம். மடியில் நான் எதனா தேடி வச்சுருந்தா தான் வழியில் போகும்போது போலீஸை பார்த்து பயப்படணும், சும்மா நான் பயப்படணும் அவசியம் கிடையாது. அந்த மாதிரி கடவுள் அதனால் எந்த தப்புமே செய்யாத மோடிஜியும் மோடிஜி அரசாங்கமும் பாரதிய ஜனதாவும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பாரதிய ஜனதா சொந்தங்களும் ஒரு சில பேர் அப்படி அது திமுகலேருந்து வந்தவங்க தான் அந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணுறது, அது விட்டுருங்க. நான் சொல்கிறது இந்த நாடும் நாட்டு மக்களும் நல்லபடியாக வாழணும்னு. பெட்ரோல் விலை பாருங்கள், இலங்கையில் 398 ரூபாவாம், டீசலாக பெட்ரோலாக தெரியல, எக்ஸாக்டாக தெரியல, ஆனால் 398 ரூபா. நம்ம நாட்டில் அதே ரேட்டு தான். கேஸும் பொய்யா புளி விட்டுருக்கானுங்க இந்த திமுக காரனுங்க. 930 ரூபா தான் இன்றைக்கி கூட கேஸ் நாங்கள் வாங்கினோம், எங்கள்கிட்ட பில்லு இருக்குது, ஓகேங்களா. நாங்களும் சென்னையில் தான் இருக்கோம். 930 ரூபா தான். அவங்க ஒரு பைசா கூட எக்ஸ்ட்ரா கேட்கல. நாங்களாக வண்டியில் போனோம், நாங்களாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். அது கூட புக் பண்ணி உடனே வந்துச்சு. என்ன வேணா நினச்சிங்க, அல்லாஹ்க்கு பொதுவாக இப்போ இந்த ரம்ஜான் மாதத்துலேருந்து சொல்கிறேன், நிறைஞ்ச வீட்டிலேருந்து கரெக்டாக புக் பண்ணி காலையில் 10 மணிக்கு புக் பண்ணோம், 10:45 கேஸ் எங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, பொய்யான விஷயங்களை நம்பாதீங்க. நம்ம நாட்டு மேலே தேசப்பற்று வச்சு செயல்படுங்க. குறைஞ்சபட்சம் ஓட்டு போடும்போது திமுகவுக்கு வாக்களிக்காதீங்க. நீங்கள் பிஜேபிக்கு வாக்களிங்கன்னு நான் சொல்ல, நான் பிஜேபி தான், ஆனால் பிஜேபிக்கு மட்டும் வாக்களிங்கன்னு நான் சொல்ல. உங்களுடைய இஷ்டம், உங்களோட உரிமை, நீங்கள் யாருக்கு வேணால் வாக்களிங்க. தயவு செய்து திமுகவுக்கு வாக்களிக்காதீங்க. முடிந்த வரைக்கும் எங்களுடைய தொப்புள்கொடியவர்களான இந்து மத சகோதர சகோதரிகள் தயவு செய்து உங்களை வேண்டி கேட்டுக்கிறோம், திமுகவுக்கு வாக்களிக்காதீங்க. உண்மையான இந்து பக்தர்களாக இருந்தால்
உண்மையான நீங்கள் இந்து பக்தர்களாக இருந்தால் திமுகவுக்கு மட்டும் வாக்களிக்காதீங்க, வேறு யாருக்கு வேணால் வாக்களிங்க அப்படின்னு உங்களை நான் தயவுசெய்து கேட்டேன். ஏன்னா நீங்கள் உங்கள் கடவுளுக்கு செய்கிற துரோகம் அது. உங்கள் கடவுளுக்கு செய்கிற துரோகம். நாங்கள் எங்கள் கடவுளுக்கு துரோகம் பண்ணல. நீங்கள் உங்கள் கடவுளுக்கு செய்கிற துரோகம். மீண்டும் மீண்டும் நம்மளுடைய வாரிசுகளும் நம்மளுடைய பரம்பரையும் நல்லபடியாக இருக்கணும். கடவுளுக்கு பொதுவாக சொல்கிறேன், திமுக வாக்களித்து தமிழ்நாட்டை போதையோட அடிமையாக இந்த நாட்டை கொண்டாந்துடாதீங்க. நம்மளுடைய வாரிசுகளுக்கும் நம்ம பதில் சொல்லணும், கடவுளுக்கு பதில் சொல்லணும், மனசாட்சிக்கு பதில் சொல்லணும். அல்லாஹ் அக்பர், ஜெய்ஹிந்த், அஸ்ஸலாமு அலைக்கும். அனைத்து சொந்தங்களுக்கும் நம்மளுடைய வீடியோவை பாருங்கள். பாரதிய ஜனதா சார்ந்த நிறைய நல்ல விஷயங்கள் எங்களால் முடிந்த வரைக்கும் நாங்கள் கலெக்ட் பண்ணி போடுறோம். அதே மாதிரி இந்த நாட்டை வீணடித்து கொண்டிருக்கின்ற திமுக, தீயசக்தி திமுகவை பெண்களுக்கு எதிராக களமிறங்கியுள்ள அந்த திமுகவோடையும் அந்த அவங்களுடைய தோல் வைத்து காட்டுறதுக்காக நிறைய வீடியோக்கள் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் அதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.